இந்த மாணவி பேசுகிற வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், இல்லை திமுகவாக இருக்கட்டும், இல்லை இவங்க இருவருக்கும் வித்தியாசமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களை பற்றி இந்த மாணவி பேசுகிற வீடியோ தீயாக பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட மேகலா. என்னதாங்க நடந்துட்டு இருக்கு தமிழகத்தில்? ஒரு வெள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை கூட கொடுக்காத அலட்சியமான அரசாங்கம். அப்படிப்பட்ட அலட்சியத்தினால இன்று மக்கள் ஒரு வேளை உணவுக்கு கூட கையேந்தி நிற்கிற ஒரு அவலமான சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட இது எப்படி ஓட்டு வங்கியை மாத்திக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கிற இந்த அரசாங்கம் மக்களை போய் சந்திக்கிறது, மக்களுக்கு உதவி பண்ற மாதிரி ஒரு டிராமா போடுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தா 2 நாள் கூட வாங்க சாப்பாடு கிடைக்காம மக்கள் பசி பட்டினின்னு இருக்க போறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பெரிய பிரம்மாண்டமான மேடை அமைச்சு நான் தான் மக்களின் தலைவருங்கிற மாதிரி ஒரு பேசின ஒரு தலைவர் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி மக்கள் தன்னை வந்து பார்த்து பொருட்கள் வாங்கிட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை. கேட்டா நான் தான் மக்களின் தலைவர் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. மக்களின் தலைவர் எப்படி இருப்பாங்க? துயரத்துல தோளோட தோள் கொடுத்து மக்களுக்காக களத்துல நிக்கிறவங்க தான் மக்களின் தலைவர். ஆனா தன்னை தேடி வர வைக்கிறதுக்கு இது ஒன்றும் கார்பரேட் கம்பெனியும் கிடையாது, அவர் ஒன்றும் பாஸும் கிடையாதுங்க. மக்களின் தலைவர் யார் அப்படி பார்க்கும்போது அண்ணாமலையானா தாங்க இருக்காரு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் சுத்தி மக்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, என்னென்னலாம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஒரு டேட்டா எடுக்கிறதுல இருந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத தெரிஞ்சு தன்னோட கட்சி தொண்டர்கள் மூலியமா மக்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு வராரு நம்மளோட அண்ணாமலையானா. மக்களே, இது சிந்திக்க வேண்டிய நேரம். யார் மக்களுக்கான தலைவர், யார் மக்களுக்கான தலைவர் மாதிரியான வேடத்துல இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மக்களின் தலைவர் என்றுமே நம்மளோட சிங்கம் அண்ணாமலையானா தாங்க. நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஆளும் கட்சியாக இருக்கட்டும், இல்லை இந்த நடிகர் உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற நடிகராக இருக்கட்டும், மக்கள் கஷ்டப்பட்டு அவங்க இருப்பிடத்தை விட்டே வர முடியாத சூழ்நிலையில் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நடிகர் விஜய் அவர்களை வந்து தன்னுடைய பனையூர் இல்லத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களை வர வைத்து நீங்கள் நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அரசர்கள் அவர்கள் மன்னர்கள் எல்லாம் அவங்களுடைய இடத்திற்கு மக்களை வர வச்சு பொற்காசுகள் கொடுப்பாங்க, இல்லை அவங்களுக்கு உதவிகள் பண்ணுவாங்க, நிலப்பத்திரம் கொடுப்பாங்க, இது மாதிரி பண்ணுவாங்க. அதே தோரணையில் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களை வர வச்சு நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வந்து இணையதளத்தில் வந்துட்டு இருக்கு. அதற்கு தான் இந்த மாணவி தரமான ஒரு பதிலடி கொடுத்தாங்க. நான் நடிகர் விஜய் அவர்களிடம் முன்னே ஒன்று தான் கேட்குறேன், தயவு செஞ்சு ஒரு 2-3 பேருக்கு நீங்கள் நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு மீதி இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள், சென்னையில் பல இடத்துல வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டம், விக்கிரவாண்டி மற்றும் விழுப்புரம் மாவட்டம் போன்ற பல மாவட்டங்களில் மக்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்கள் கட்சி நிர்வாகிகளை அனுப்பி அவர்களுக்கு உரிய உதவிகளை நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் வந்து தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா கூட்டம் வரும், மக்கள் அதனால இன்னும் கொஞ்சம் பெரிய பாதிப்புகள் இருக்கு. அதனால நீங்க வர வேணாம், உங்களுடைய நிர்வாகிகளை வைத்து நீங்க உதவி பண்ணலாம். ஆனா நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு விளம்பரம் வெளில தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பாதிக்கப்பட்ட மக்களை உங்க வீட்டிற்கு வரவழைத்து நீங்க உதவிகள் பண்ணுவது, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசர்கள் மன்னர்களுடைய அந்த மனப்பான்மையை தான் உங்களுக்கு காட்டுது. இது மக்களாட்சிங்க விஜய் அவர்களே, இது வந்து மன்னராட்சி கிடையாது. தயவு செஞ்சு உங்களுடைய போக்கை நீங்க மாற்றிக் கொள்ள வேண்டும். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.